ஸோ போன வீடியோவில் லைஃப் பேலன்ஸ் ஷீட் எப்படி பண்ணுறதுன்றத பார்த்தோம். பேலன்ஸ் ஷீட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எப்படி நம்மளோட எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறத விட என்னோட ட்ராக்கிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் 3 மந்த்துக்கு பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் இப்போ காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோட ட்ராக்கிங். இது வந்து அக்டோபர், இது நவம்பர் அண்ட் டிசம்பர். ஸோ இப்படி தான் நான் இப்போ ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு சின்ன வீடியோ தான். இது எந்த ப்ரூவன் மெத்தட் அந்த மாதிரி கிடையாது. பட் யூ கேன் கெட் அன் ஐடியா. ஸோ அக்கௌண்டிங்கில் லெஜர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நான் வந்து இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ பேலன்ஸ் பிடின்னு போட்டிருப்பேன். பிடி அப்படின்றது ப்ராட் டவுன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து எனக்கு என் பேரண்ட்ஸ் கொடுத்த அமௌண்ட்டு, அதாவது மந்த் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த அமௌண்ட்டு, அதாவது லாஸ்ட் மந்த் அமௌண்ட்டுன்னு கூட சொல்லலாம். இது பேங்க்கில் எவ்வளோ இருந்துச்சு, கேஷாக கையில் இவ்வளோ இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த இது. ஸோ இதில் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது என்ன அப்படின்னா, ஹைலைட் பண்ண வேண்டியது இந்த எக்ஸ்பென்சஸ் தான். இந்த எக்ஸ்பென்ஸ், அப்புறம் இந்த எக்ஸ்பென்ஸ், இது 3 தான் ஹைலைட் பண்ணணும். ஸோ அக்கௌண்டிங்கில் நிறைய மெத்தட் இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணுறது இந்த மெத்தட் தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நான் இங்கேருந்து எடுத்திருப்பேன். சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்திருப்பேன். இந்த அமௌண்ட்டு தான் அங்கே இருக்கிறது. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். பாருங்கள், இந்த டோட்டல் அமௌண்ட்டுன்றது இந்த அமௌண்ட்டு தான். இங்கே காட்டுது இல்லையா, இந்த அமௌண்ட்டு தான். ஸோ இது வந்து எக்ஸ்பென்சஸ். என்னோட எக்ஸ்பென்சஸ்க்கு தனியாக எக்ஸ்பென்ஸ் புக்குன்னு போட்டு அதில் என்னோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே டோட்டல் எக்ஸ்பென்சஸில் இதை போட்டுட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இது வந்து இங்கே நான் வந்து கேஷ்னு ஒன்று சி அப்படின்னு இந்த 2 இடத்துல நான் போட்டிருப்பேன். சேம் டேட்டில் இருக்கும். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது இதோட டேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சேமாக இருக்கும். இது என்ன அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து இன்ஃப்ளோவில் வந்து பேங்க்குக்கு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, கேஷ்லேருந்து அதை வந்து நான் பேங்க்குக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் போட்டது. ஸோ அதை வந்து கேஷ்லேருந்து மாற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருக்கேன். இங்கேயும் ஒரு சிசின்னு போட்டிருப்பேன். இந்த 700, இங்கே ஒரு 700 நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன், சேம் கலரை. இங்கே பார்த்தீங்கன்னா சேம் 700 இருக்கும். ஸோ இது வந்து அவுட்ஃப்ளோ. அப்போ இது வந்து பேங்க் காலம், பேங்க்லேருந்து வெளியே போயிருக்கு அண்ட் கேஷில் எனக்கு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து பேங்க்லேருந்து ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணி அதை நான் வந்து கேஷாக வாங்கிக்கிட்டேன் அப்படின்றது தான் இந்த சிசியோட மீனிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்னு போட்டிருப்பேன், பை பேலன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இந்த இன்கமோட செப்ரேட் பண்ணிட்டு அதுலேருந்து வர பேலன்ஸ் தான் இது. இது நீங்கள் பாருங்கள், இந்த டோட்டல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ். இந்த எக்ஸ்பென்சஸை வந்து இந்த இன்கமோட மைனஸ் பண்ணிடுவேன். மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் இந்த அமௌண்ட்டு. ஸோ இதுதான் என்னோட பேலன்ஸ். இந்த மந்தோட எண்டில், அக்டோபர் மந்த் எண்டில் வந்து என்கிட்ட இருக்க பேலன்ஸ் இதுதான். அதே மாதிரி தான் கேஷ்க்கும். இப்போ இதை என்ன செய்வேன்னா, நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக நான் போட்டுருவேன். இது வந்து ப்ராட் டவுன், இது வந்து கேரிட் டவுன். ஸோ டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து அதே அமௌண்ட் தான், அங்கே இருக்க அமௌண்ட்டு தான் நான் இங்கேயும் போட்டிருக்கேன். சேம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், அதை ஹைலைட் பண்ணுறேன்.
இந்த அமௌண்ட்டை போட்டுட்டேன். அதே மாதிரி இதெல்லாமே எனக்கு வந்த இன்கம்ஸ், இதெல்லாமே எனக்கான எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் எக்ஸ்பென்சஸில் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் சேர்த்துருப்பேன். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ், இது வந்து எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்ல முடியாது, இது வந்து அவுட்ஃப்ளோ. என்கிட்ட இருந்து பணம் போயிருக்கு அப்படின்றது தான் இந்த அவுட்ஃப்ளோ. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக நான் ஒரு காலம் வச்சுருக்கேன். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டிருப்பேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து அவுட்ஃப்ளோ. ஓகே, புரியும் நினைக்கிறேன். அப்புறம் எக்ஸ்பென்சஸ், டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து இந்த இந்த நவம்பரோட எக்ஸ்பென்சஸ். நீ பார்த்தா தெரியும், இந்த டோட்டல் தான் அங்கே போட்டிருக்கேன், எக்ஸ்பென்சஸ்னு போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இதோட இந்த பேலன்ஸும் அப்படிதான். இந்த இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸோட டோட்டல் அவுட்ஃப்ளோவோட இந்த டோட்டல் இன்ஃப்ளோ வந்து மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேலன்ஸை நான் ஹைலைட் பண்ணுறேன். இந்த பேலன்ஸை அடுத்த மந்த்துக்கு நான் ஓப்பனிங் பேலன்ஸாக போட்டிருக்கேன். ஸோ இதோட எக்ஸ்பென்சஸ் வந்து இங்கே இருக்கும். இந்த டிசம்பர் மந்தோட எக்ஸ்பென்ஸோட டோட்டலில் இங்கே இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக ஒரு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஷீட் வந்து இப்படி தான் இருக்கும். என்னோட கேஷ் ஃப்ளோ, பேங்க் ஃப்ளோ, எல்லாமே இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு சின்ன ஐடியா தான். இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சிங்கன்னா எங்கே உங்களுக்கு அமௌண்ட் போகுது போகலை அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சஸ்பென்ஸ்னு போட்டிருப்பேன். இது வந்து நீங்கள் டெய்லி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலன்னா எனக்கு வந்து இதெல்லாம் டேலி ஆகாததெல்லாம் நான் சஸ்பென்ஸ்னு போட்டு வச்சுருப்பேன். இப்போது நான் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணிடுவேன். பட் பண்ணாத போது இந்த மாதிரி சஸ்பென்ஸ் வரும். இங்கே பாருங்கள் சஸ்பென்ஸ், இது வந்து எனக்கு டேலி ஆகலை. என்னோட பேங்க் அக்கௌண்ட்டும் நான் போட்டு வச்சுருந்த அக்கௌண்ட்டுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் சஸ்பென்ஸ்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மார்க் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக டெய்லி வந்து நீங்கள் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத மெயின்டைன் பண்ணணும். அட்லீஸ்ட் டெய்லி இல்லைனாலும் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் இதை ரீகன்சிலேஷன் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி பண்ணி பார்த்தா தான் இந்த மாதிரி சஸ்பென்ஸ் எல்லாம் வராது. ஸோ இங்கே இருக்கிற சஸ்பென்ஸ் கூட 56 தான். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 315 ருபீஸ் வந்து சஸ்பென்ஸில் வந்திருக்கு, டிஃபர் ஆகிருக்கு. ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும், பார்த்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியாக்காக இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்தராக எதை நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இப்போது நான் வந்து 3 மந்த்ஸ்க்கு பண்ணியிருக்கேன். இதில் நான் எந்த அனாலிசிஸும் எடுக்கலை. ஸோ ஃப்யூச்சரில் நான் அனாலிசிஸ் எடுக்கும்போது அதை வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். தென் நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட்.